இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் திருப்பி ரிலீஸ் பண்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அண்ட் ஹவுஸ்ஃபுல்லா வேற ஓடுது பாரு. நான் உங்க போட்டோ பார்த்திருக்கேன், எங்க மாமா வீட்ல இருக்கு, எனக்கு தெரியும். ஏய் நம்ம அண்ணன் தேடிட்டு இருக்கிறது இவனை தான்டா. ஏய் ஜீவா வா போலாம், படம் போட்டு போறாங்க. என் கால் போனது காரணமே வந்தாடா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி சேட்டு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்றா அண்ணே, நம்ம தேடிட்டு இருக்க பையன் ஆல்பர்ட் தேட்டர்ல இருக்கான், கூட வேற ஒரு பொண்ணு இருக்கானே. நான் போட்றவா? டேய் நீ எதுவும் பண்ணி சொதப்பிடாத, எஸ் ஆயிட போறான். அவன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணினே இரு, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். என்னாச்சு? நல்ல விஷயம், போயிட்டு வந்து சொல்றேன். இல்ல ரவி, வரும்போது சேட்டு சொன்ன படம் தூக்கிட்டு ஓகே வந்து. என்னாச்சு? நாளைக்கு வெயிட் பண்ணு. ஏய் இத கொஞ்சம் குடுமா, ரொம்ப குளிருது எனக்கு. என்னடா? ஏய் ஏய் இந்த கை விக்குற. ஏய் என்ன? ஏய் இந்த கை விக்குற. ஏய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நான் நினைச்சேன். இல்லங்க, நான் வந்து எவ்வளவு நாளாச்சு பார்த்து. துர்கா யார்? பயந்துட்டீங்களா? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் வாமச்சி. ராஜா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். உங்களை மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்வீட். போயிட்டே இருங்க. இந்த கராத்தே துர்கா கிட்ட வா. ஓட்றவா? வாடா 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 வாடா. சொல்லு, ஓட்றவா? வாடா 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 வாடா. வாத போட்றவா? ஓட்றவா? வாடா. ஏய் அவன் அங்க இருக்கான் பாரு. கை நீட்டி பேசாதடா, அவன் நம்மள பார்த்தா ஓடிடுவான். இது கொஞ்சம் பிடிங்க, கொஞ்சம் பிடிங்க. ஏய் என்னாச்சு? நீங்க வாங்க. என்ன நீங்க? படம் பார்க்கலாம் சொன்னல. நீ அவனை பார்த்து கை நீட்டி கத்துறனால தான்டா உசாரா எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். அண்ணா வந்து என்னடா பதில் சொல்றது? வா. வணக்கண்ணே. என்னடா உள்ள இருக்கிறடா? தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. குடிகார பசங்க உள்ள புந்து உழப்பிட்டானுங்கண்ணே. அவன் எஸ் ஆயிட்டானே. இந்தா நம்ம பசங்களை ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்க சொல்லு. ரவுண்ட் அடிச்சுக்கினே இருக்கணும். அவனை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு நியூஸ் வரணும். சொதப்புனா சாவடிச்சிடுவேன். ஏய் ஜீவா என்னாச்சு? ஐயோ ஸ்கிரீன். ஏய் தேவையில்லாம பயப்படுற. என்னங்க இப்படி ரவுடிசம் பண்றாங்க? நீ ஐயோ இதுவும் மூடிடும். எதுக்காக இப்படி? என்னங்க சந்தோஷமா? உங்க கூட எல்லாம் வெளில வரவே முடியாதுங்க. பசங்க பயங்கர கலாட்டம் பண்றாங்க. ஹோட்டல் ரூம்க்கே தேடி வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏய் ரிலாக்ஸ்யா. ஓகே லெட்ஸ் டூ ஒன் திங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ராஜாவை பார்க்க போறேன். எந்த ட்ரெஸ் போட்டு போனா நல்லா இருக்கும்னு நீ பார்த்து சொல்ல. ஆனா கடவுளை பாத்தியா, எனக்காகவே என்னை விட ஸ்மார்ட்டா ஒருத்தர் அமைச்சிருக்காரு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரான் இவன்? ஹே வஹாப், வா. என்ன தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வா உட்காரு. தேங்க்ஸ். ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? இட்ஸ் குட். நைஸ்னா? யா. ஹே ராஜா எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். ஹே என்னாச்சு? கையில எல்லாம் கருப்பா? எனி ஃபயர் ஆக்சிடென்ட்? நீ போன பிறகு நிறைய நடந்து போச்சுரியுமா. நீ போன மறுநாள் ராஜா என்னை பார்க்க வந்தான். வள்ளியை பற்றியே பேசிட்டு இருந்தான். ஏ மச்சான், அவள் கண்டிப்பாக என்ன லவ் பண்ணுவாடா, நம்பிக்கை இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவளை கூப்பிட்டு போகும்போது அவளோட பிடியில் எனக்கு ஒரு அஃபெக்ஷன் தெரிஞ்சுது.
முதற் பார்வை காதலை இதய கூட்டில் தேக்கினேன் அதன் பாரம் தாங்கியே நகர நாட்கள் போக்கினேன் உன்னை காணும் போதுதான் உயிரின் தேவை காண்கிறேன் உன்னை நீங்கும் போதுதான் நினைவை தேவை என்கிறேன் யாரிவனோ பகலில் வந்தானே எந்த நிமைகளிலே மயிலிறகால் தொட்டு சென்றானே யாரிவனோ இரவில் வந்தானே எந்த விழிகளிலே கனவுகளை நட்டு சென்றானே யாரிவனோ எந்த மௌனம் கலைத்தான் யாரிவனோ என்னுள் காதல் விதைத்தான் யாரிவனோ இன்னும் என்னென்ன செய்வான் புரியாமல் தவித்தேன் தெரியாமல் என்னை தீண்டி ஒரு போதை கொள்கின்றான் தடுமாறும் ஒரு சாக்கில் என்னை முட்டிச் செல்கின்றான் முறையில்லா கதையெல்லாம் குறும்பாக சொல்கின்றான் ரசித்தேனா முறைத்தேனா என பார்த்து செல்கின்றான் போலி வேடம் போடும் பெண்ணே உந்தன் முகத்திரை உடைத்து விடு இந்த இரவும் கரையும் முன்னே எந்தன் கையில் கிடைத்து விடு யாரிவனோ எந்த மௌனம் கலைத்தான் யாரிவனோ என்னுள் காதல் விதைத்தான் யாரிவனோ இன்னும் என்னென்ன செய்வான் புரியாமல் தவித்தேன் Take my Take my அலை போலே எழுகின்றேன் அவன் காணும் நேரத்தில் இலை போலே விழுகின்றேன் முடிவில்லா ஆழத்தில் அளவாக சிரித்தேனே கண்ணாடி பிம்பத்தில் அவன் போலே நடித்தேனே அதில் வைக்கும் முத்தத்தில் பின்பம் கூட நொறுங்கிடும் பெண்ணே உந்தன் முத்தத்தின் இறுக்கத்திலே நம்பவில்லை இதுவரை இதயம் நீயும் காதல் கிறக்கத்திலே முதல் பார்வை காதலை இதய கூட்டில் தேக்கினேன் அதன் பாரம் தாங்கியே நகர நாட்கள் போக்கினேன் உன்னை காணும் போதுதான் உயிரின் தேவை காண்கிறேன் உன்னை நீங்கும் போதுதான் நினைவு தேவை என்கிறேன் ஏ மச்சான் வலிதா கால் பண்றா ஹலோ ஹலோ தோ உடனே வரேன் ஏ மச்சான் ஷீஸ் கைண்டா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் வா வள்ளி ராஜாவை கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபயர் ஆக்சிடென்ட் பிளாக்குக்கு வர சொன்னான் வாடா ஹலோ வள்ளி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் இதோ வந்துடுறேன் வரேன் எந்த வார்டு
வள்ளி என்னாச்சு? லெக்சர் ஏன் அழுதுட்டு இருக்க? என்னோட லெக்சரர் லெக்சரர் பாரதி மேம். கல்யாணமே வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஆனா கிராமத்துல அப்பா அம்மா தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க. இந்த வாரம் சண்டே ஊருக்கு போறேன். பொண்ணு பார்க்க வராங்களாம். ஐயோ வள்ளி, மழை வர மாதிரி இருக்கே, கொஞ்சம் துணி எடுத்துறியா? யார் நீங்க? யார் நீங்களா? சிபிசிஐல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கிழிச்சிருவாங்களா? ஊத்ரா பெட்ரோல சாவடி. என்னால அவங்கள காப்பாற்ற முடியாம போச்சு. நீ என்ன பண்ணுவ? உன் மேல எந்த தப்பும் இல்லை. நடந்தது நடந்து போச்சு. நீ இப்படி அழுதா அவங்க உயிர் திரும்ப வரவா போகுது? இல்ல, என்னாலதான் இப்படி ஆச்சு. கண்டிப்பா அந்த ஆளுங்க என்னைய கொன்னுடுவாங்க. ஏய், அப்படியெல்லாம் பேசாத. போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டல, அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. போலீஸால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நான் எழுந்த வைவா ரிப்போர்ட்டை தேடி தான் அவங்க வந்தாங்க. அந்த ஆளுங்க கண்டிப்பா எனக்கு கொல்லாம விட மாட்டாங்க. என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. தேங்க்ஸ். இப்போ சொல்லு. உங்களுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் காமராஜர் பற்றி ஏதாவது தெரியுமா? பெருசாக எதுவும் தெரியாது. சம்டைம்ஸ் நியூஸ் சேனல்ஸில் நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சிருக்கேன். பாவம் வயசான காலத்தில் தாங்க முடியாத வயிற்று வலியால் தற்கொலை பண்ணிக்கிட்டார்ல. அது தற்கொலை இல்லை, கொலை. காமராஜர் நடக்க முடியாத நிலையிலையும் பல நல்ல விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடினாரு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ், மரபணு மாற்று விதைகளை கடுமையாக எதிர்த்தாரு. பெரிய வெளிநாட்டு கம்பெனியான டான்சாமாவுடைய இந்திய கூட்டு கம்பெனி தான் கஹிமோ. அதோடைய ஓனர் தான் இசக்கிமுத்து. பணம், அதிகாரம், ஆள்பலம் நிறைய இருக்கு. எல்லாமே இல்லீகல் பிசினஸ்ல சம்பாதிச்சது. வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தகுந்த சூழ்நிலை இங்க அமைச்சு கொடுக்கறது அவன் வேலையில ஒண்ணு. அவனோட கஹிமோ கம்பெனிக்கு எதிராகவும் பிடி விதைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு காமராஜர். அமெரிக்காவிலேயே 1980 பல்லாயிரக்கணக்கான ஜனங்க நீரிழிவு நோயினாலையும் மாரடைப்பினாலையும் புற்றுநோயாலையும் கூட பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. பல லட்சம் பேர் நோயாளி ஆனாங்க. 10 வருஷம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சானுங்க. இந்த மரபணு மாற்ற விதைகளை பயன்படுத்தி தயாரிக்கிற சோயாபீன்ஸை சாப்பிட்றதுனால தான் மக்களுக்கு இந்த மரணம்னு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பல நாடுகளில் பிடி விதையை பயிரிடுறதையே தடை பண்ணாங்க. ஆனால் பிடி விதை கம்பெனிக்காரன் விடுவானா? பார்த்தான். இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத, அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத இளிச்ச வாயினுங்க எங்கே இருக்கான்னு தேடுனா இங்கே வந்து இறங்கிட்டான். இன்னும் சில வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுடைய தேவை அதிகரிச்சிடும். உலகத்திலே விவசாயம் ஒரு பணக்கார வியாபாரமாக மாறிடும். அதனால் இந்த விவசாய நிலங்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னு வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. அறுவடைக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்? விதை நல்லா எடுத்து வைப்போம். அந்த விதையத்தான் மறுபடியும் பயிர் பண்ணுவோம். ஆனால் இந்த பிடி விதைகளை பயிரிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மண் வேறு எந்த விதையும் ஏற்றுக்காது. விதை நெல்லுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பிடி விதை கம்பெனிக்காரங்கிட்ட போய் கையேந்தி நிற்போம். இப்போ விலை கம்மியாக தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது தான் விலை. பிடி பருத்தி விதையை ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப்னு பல மாநிலங்களில் பயிரிட்டாங்க. என்னாச்சு? விளைச்சல் நாம் எப்பவும் பயிரிடுற பருத்தியை விட இது 5 மடங்கு கம்மிங்க. அந்த வருஷம் பிடி விதையை பயிரிட்ட எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஏழை விவசாயிங்க கடன் தொல்லைனால, கந்து வட்டி தொல்லைனால மனசு உடைஞ்சு போய் 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பிடி விதை கம்பெனிக்காரர் சம்பாதிச்சது 2000 கோடி. ஒரு திட்டத்தை அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வரும்போது அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் 10 வருஷம் கழித்து பார்த்தா அதுவே ஜனங்களுக்கு எதிரானதாக மாறிடும். அதுக்கு நம்ம நாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம ஏழை ஜனங்களுக்கு அடுப்பறிக்க விறகல்ல அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவிலிருந்து சீமக்கருவேல முள்ள கொண்டு வந்து அதோட விதையை தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தூவி விட்டாங்க. அதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னென்னு இப்போ தானே நமக்கே புரியுது. வேலிக்காத்தான்னு சொல்லப்படுற சீம கருவேல மரம்
தான் வளர்றதுக்காக நிலத்தடி நீரை மட்டும் இல்லை காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சினோம்னா அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், வேலூர், தருமபுரி மாவட்டமெல்லாம் முற்றிலுமாக வறண்டு போச்சு. விவசாயம்னு நிலத்தடி நீர் இல்லையே. அடுப்பறிக்க விறகு இருக்கு, ஆனால் வேக வைக்க அரிசி வேணுமே. இப்போ அமெரிக்காவில் இந்த மாதிரி மரங்களை முற்றிலுமாக அழைச்சிட்டாங்க. நமக்கு இப்போ தானே புரியுது. இது மாதிரி தான் மரபணு மாற்றுவதைகளும் சொன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா அரசியல்வாதிகள் மக்களுடைய நியாயமான போராட்டங்களை எங்க புரிஞ்சுக்கிறாங்க? மக்கள் வேணான்னு சொல்ற திட்டங்களை தங்களோட இஷ்டத்துக்கு அவங்க மேல திணிக்கிறாங்க. போபால்ல என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு ரீமா அந்த ஊர் தானே, அவளை கேட்டு பாரு. யூனியன் கார்பைட் ஃபேக்டரியில விஷவாயு கசிஞ்சதுனால 50,000 பேருக்கு மேல செத்துட்டாங்க. 3 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. அது காத்துல கலந்த விஷம். அதோட பாதிப்பு இன்னும் அங்க இருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் மண்ல கலக்கிற விஷயம். அது இதை விட டேஞ்சரஸ். அது என்னைக்குமே அழியாது. அதான் பிடி கத்திரிக்காய்க்கு தடை போட்டாங்களே. வெளி பார்வைக்கு அப்படிதான் தெரியும். அரிசி, கோதுமை, கரும்பு, டொமேட்டோஸ், வாழை போன்ற 56 உணவுகளோட பிடி விதைகளை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பயிரிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த கஹிமோ கம்பெனி. அதுக்கு ஃபைனான்ஸ் பண்றதெல்லாம் டான்சமோங்கிற வெளிநாட்டு கம்பெனி. இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி நம்ம விவசாயிகளுடைய வீழ்ச்சின்னு பிரச்சாரம் பண்ணாரு காமராஜர். இது நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு மறைமுகமான யுத்தம்னு அவர் சொல்வாரு. அவரால எங்க தான் கம்பெனிக்கு தடை வந்துருமோ, பெரும் நஷ்டமாயிருமோன்னு பயந்து அவரை எசக்கி முத்து மிரட்டினான். நாங்க அவரை பார்க்க போகும்போதெல்லாம் அதை பத்தி அவர் எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. வளர்ந்த முன்னேறிய நாடுகள் தன் கண்ட்ரோல்ல இருக்கிற வளரும் நாடுகளை எப்பவுமே தன் கைக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ஆயுதமே வந்து பொய் பிரச்சாரமும் உயிர் பலியும் தான். இசைக்கு முத்து பல விதத்துல தொல்லை கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம காமராஜர் தொடர்ந்து இது விஷயமா எல்லா விதமான மக்களையும் அவனுக்கு எதிரா போராட தூண்டினாரு. அவங்கள எதிர்த்து போராடணும். போராடுவீங்களா? கஹிமோ கம்பெனிக்கு எதிரா பெரிய அளவுல போராட ஆரம்பிச்சாங்க. மீடியா சப்போர்ட்டும் பலமா இருந்துச்சு. உள்ளூர் கம்பெனி கஹிமோவை அவர் உயிரோட இருந்தா தானே தொடர்ந்து இந்த போராட்டம் எல்லாம் நடக்கும். அவரே இல்லனா அவர் டெத்த பத்தி எங்க காலேஜ் வைவா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப பல பசங்க போலீஸ் சொன்ன மாதிரியே அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாருன்னு பேசினாங்க. ஆனா எங்கள சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. மேம், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா ரைட் ஹேண்ட் தான் கட் பண்ணிருக்கணும். அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல கட் பண்ணிருக்கு. திஸ் இஸ் a murder. குட் பாயிண்ட். அது கொலைதானே நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அத பத்தி ஒரு ரிப்போர்ட் புக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு என் மேம் சொன்னாங்க. காமராஜ் ஐயா கொலைக்கு இசக்கி முத்து தான் காரணம்னு சில எவிடன்சஸ், லா பாயிண்ட்ஸோட நான் ஒரு தீசிஸ் எழுதினேன். மேம், நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். பைண்ட் பண்ணி கொடு, ஊருக்கு பொறிச்சு படிச்சிடுறேன். ஓகே மேம். You've done a very good job. Thank you மேம். படிச்சு பார்த்தேன். நீ சொல்றபடி இந்த கேஸ் ரீஓபன் பண்ணா பல உண்மைகள் வெளியே வரும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு ஒரு காப்பி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க தீசிஸ் அனுப்பின ஒரு வாரத்துல என்ன கொலை பண்ண ஆளுங்க வந்தாங்க. அன்னைக்கு இவரால நான் தப்பிச்சிட்டேன். பட் என் கண்ணு முன்னாடியே என் மேடத்தை கொலை பண்ணிட்டாங்க. கண்டிப்பா என்னையும் கொல்லாம விட மாட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நீங்களாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க, இல்லை இங்கே இருக்கிற அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. நம்ம நாட்டு விவசாய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியாது. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் நல்ல இந்த நேரத்தில் என்ன ஏங்க சார், ஒரு 2 மினிட்ஸ். சரி, கிளம்பு போய்டுறோம். 2 சீக்கிரம் போங்கய்யா. மினிட்ஸ். தேங்க்யூ. எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எங்கள் அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி நம்ம கலெக்டரை மீட் பண்ணுவோம். உனக்காக நான் இருக்கேன். இந்நேரம் வந்து ஆளுங்க உன்னை தான் தேடிட்டு இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அம்மா அப்பா அந்த ஆளுங்க தான். அவங்களா? நீங்க கேட்ட அட்ரஸ் 3வது லெஃப்ட் போய் 2வது ரைட்டு போகணும். போங்க போங்க. அவங்க ஏன் வீட்டு தான் தேடி போறாங்கன்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்கு எப்படி போகலாம்ல? போலாம். நீ போய் அம்மா அப்பா கூட்டு வந்துரு. அவங்க எதுக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லு. அக்கம் பக்கத்துல கேட்டா மார்க்கெட் போறேன்னு சொல்லு. கையில பேக் எதுவும் எடுத்துக்காத. ஓகே ஓகே. இப்படி போனா வீட்டுக்கு போலாமா? இப்படி கூட போலாம். அந்த ரோட எங்க ஜாயின் ஆகுது? இப்படி போனா வரும். சரி, நீ உன் வீட்டுக்கு போ போ போ. யாரே அது இந்த நேரத்தில்? டோர் நம்பர் 15 செகண்ட் ஷீட் போனோம்.
செகண்ட் ரைட் போயிட்டு தேர்ட் லெஃப்ட்ல போங்க. டேய் மச்சான், அவன் தேர்ட் லெஃப்ட் போய் செகண்ட் ரைட் போக சொன்னா. ஏய் அவன் ஒரு குடியார பையன்டா, லெஃப்ட் ரைட்னு சொல்லிருப்பான். யோ என்ன லெஃப்ட் ரைட் செகண்ட் ரைட் போயிட்டு தேர்ட் லெஃப்ட்ல போய். சரி வா. எங்கப்பா போறீங்க? நில்லுங்கப்பா, அது முட்டு சந்து. ஏய் ஆமா மச்சான், இது முட்டு சந்துடா. அந்த குடிகார பையன் கரெக்டா தான்டா சொல்லிருக்கான். ஆட்டோல இருந்தவன் தான்டா நம்மள குழப்பி விட்டுருக்கான். ஏய் சாரா வாங்கடா. ஏமா இந்த ராத்திரில எங்கம்மா போறீங்க? மார்க்கெட்டுக்கு போறோம். மச்சான் இந்த வீடு தான்டா பூட்டி இருக்கு. பெரியவரே, இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? டா இப்போதான் மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போறாங்க. வாங்கடா. அப்பா, என் ஃப்ரெண்ட் ராஜா. அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்தேன் அந்த தம்பி தானே? வக்கீலுங்க காலேஜ்னாலே பிரச்சனை தானே தம்பி. பெரிய பிரச்சனை இல்ல, எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட் வீட்ல தங்குங்களா? இல்ல எங்க முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று இஞ்சமாக்கல் நடந்துட்டு இருக்கு. அங்கேயே தங்கிரும் தம்பி. சரி வாங்க போலாம் வாங்க. இப்படி போனா பக்கம்பா. இல்ல அப்படி வேணாங்க, இப்படி போயிடலாம் வாங்க. சரி, வாங்க போலாம். வாங்க ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. டேய் அந்த ஆட்டோல போய் வர்றா. இத போங்க. அங்க போய் தரா. டேய் மச்சான், இந்த ஆட்டோல யாரும் இல்ல. நம்ம வர்றது தெரிஞ்சுதான் அவன் உசாரே எஸ் ஆயிட்டான். கூட அந்த பையன் தான் ஆட்டோல இருந்து நம்ம குழப்பிட்டு இருக்கான். சார் எவ்வளோ நேரமாக கேட்குறது, அட்ரஸ் எவ்வளோ கரெக்டாக சொன்னேன், எதனா கொடுக்குறது, இல்லைன்னா தீப்பெட்டியாவது கொடு, அதுவும் இல்லையா? நீ என்ன போலீஸா? கட்டிங்க எல்லாம் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. என்ன அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? குடிக்காரன் எப்பயுமே உண்மையாக தான் பேசுவான். சிகரெட்டு பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இனிமேல் நான் சிகரெட் பிடிச்சதை நிறுத்திடுறேன், நீ விற்கிறத நிறுத்து. ஆளை பிடிச்சிங்களா இல்லையா? மிஸ் ஆயிட்டானே. ஏ ராஜா. ஏ ஆட்டோ ஸ்டாப். ஏ ஆட்டோ கட் பண்றேன். ஓகேடா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். என்ன தம்பி திருவான்மலையா இறக்கி விட்டீங்க? இன்னும் போகணும் தம்பி. இங்க இருந்து லோக்கல் ஆட்டோல போயிடலாம். மச்சான் ஆட்டோ போடுறேன். ஓகேடா. போங்க சார். யாருங்க? இங்கேயா தங்க போறீங்க? முன்னாடி சொல்லியிருந்தா ஹோட்டல்ல ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம்? இந்த பில்டிங் ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்க இங்கே தங்கிக்கிறோம். இருந்தாலும் வாங்கண்ணா, இங்கே எப்படி? வாங்க. உங்க வணங்கம்மா. அது எங்கேயாச்சும் குடிக்க போயிருக்கனா, லேட்டா தான் வரும். சரிம்மா நாங்க ஒரு 4 நாள் தங்கிக்கிறோம் இங்க. சரிங்க. ஓனர்ட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. வாங்க தம்பி. இங்கே தங்கி இங்கே வேலை செஞ்சு கஷ்டமா என்ன இருக்காது? பண்றது, இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தம்பி. இந்த மாதிரி கட்டடத்துல தான் நாங்களும் தூங்குவோம். இவ வயசுக்கு வந்த பிறகுதான் வாடகைக்கு வீடு எடுத்து போனோம். மா, இதெல்லாம் போய் தம்பி என்ன வெளியாளா? சொன்னா என்ன? ஏ வள்ளி, நைட் நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். காலையில கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகலாம். ஐயா நான் போயிட்டு வரேங்க. சரி தம்பி. குட் மார்னிங் சார். அப்பா வராஜா. அப்பா நேற்று நைட் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் வள்ளி லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இங்கே தான். நான் கலெக்டரோட பிஏ கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நேற்று நைட் ஃபோனில் சொல்லிட்டேன். இப்போ நான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கலெக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார். சரிங்கப்பா. கோபி சொல்லுங்கண்ணே. என் பையன். தெரியுண்ணே. நல்லா இருக்கியாப்பா? அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறாருப்பா. கலெக்டர் ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே. நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சரிங்கப்பா, வா உட்காரலாம். சார் நான் சொன்னேன்ல, நம்ம டிரைவர் ராஜேந்திரனோட சார். வணக்கம் சார். பார்த்துக்கலாம்ப்பா. சார் என்ன பேசணும்? என்ன சார் சொன்னார்? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அநேகமாக அப்பாட்ட சொல்லி அனுப்புவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏய் வள்ளி, நீ வள்ளுவர் கோட்டத்துக்கு தனியாக போயிடுவல்ல? நான் போய்க்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அமைதியா இருங்க. கமிஷனர் வந்திருக்காங்க. நீங்க போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க வேகமா தான் இருக்கோம். இந்த கேஸை எங்களுக்கு விடப்பட்ட சவாலாக தான் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கைது பண்ணிடுவோம். நான் சென்னை கமிஷனர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு மற்றவங்கள விட லா படிச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட்டை நம்புங்க. எந்த வித பர்மிஷனும் இல்லாமல் கூடியிருக்கீங்க, தப்பா போயிடும்.
இந்த கேஸை திசை திருப்புற மாதிரி நடந்துக்காதீங்க. தயவு செஞ்சு கலைஞ்சு போயிடுங்க. இதில் பாருங்க சரவணன், ரொம்ப வருஷமாக கல்யாணமே ஆகாமல் இருந்த அந்த லெக்சரர் இப்போ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட எவனாவது இன்கேஸ் இல்லீகலாக கான்டாக்ட் வச்சிருந்து திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கினதுனால இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை இந்த ஆங்கிலையும் விசாரிக்க சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த கேஸை சரியாக விசாரிப்பாங்கன்னு தோணல. ஏய் அப்படி இல்லை ஒன்றும் இல்லை. இந்த கமிஷனர் ரொம்ப நல்லவர். அதனாலே நிறைய இடம் மாறி இருக்காரு. அவர் வந்த பிறகு சிட்டியில் க்ரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பரில் படிச்சிருக்கேன். பேப்பரில் படிக்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கமிஷனர் சரியாக விசாரிக்கலனா லா ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா விடுவாங்களா? ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல இறங்கி ஃபைட் பண்ணுறது லா காலேஜ் பசங்க தான். இது அவங்களோட சொந்த பிரச்சனை. நாம் அவங்கக்கிட்ட கொண்டு போவோம். நீ சொன்னல எஸ்கே முத்து, இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் நிச்சயம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது முடியாது. எஸ்கே முத்து ஜாதிக்காரங்க நிறைய பேர் இந்த காலேஜில் படிக்கிறாங்க. நம்ம எஸ்கே முத்துவை மீன் பண்ணோம்னா இந்த பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பிடுவாங்க. அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு பாரதி மேம் கொலை வழக்கே மறந்து வேற எங்கேயோ போயிடும். மீடியாவும் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மீடியாவுக்கு தேவை சென்சேஷன் தான், அதுக்கு உண்மை தேவைப்படுறதில்ல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கலெக்டரை பார்க்க முடியல, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே அப்பா சரி பண்ணுறேன்னு இருக்காரு. அதோ அப்பா தான் கால் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர் ஃபோனில் போடுறேன் கேளு. சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணோட இல்லை அப்பா அந்த பொண்ணோட எந்த சம்மந்தமும் வச்சுக்காத. சரிப்பட்டு வராது சொல்றது கேளு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? கலெக்டர் கூட்டு பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்ஐக்கு சுத்த மாதிரி ஆளுங்களை பகிர்ச்சிக்க வேணாம், அவங்களே நம்மளால ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிறாரு. ஒரு கலெக்டர் எப்படி சொல்றாருன்னா, நம்ம சாதாரண ஆளுங்க, நம்மளால என்னப்பா பண்ணிட முடியும்? அப்பா இல்லைப்பா. அவர் ஒரு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. அந்த பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, பையனையாவது காப்பாற்றிக்கின்றாரு. வீட்டில் எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொன்னேன், ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீ உடனே வீட்டுக்கு வேணாம். என்னடா ஒரு எஸ்எர்விஸ்மேன் இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்காத. நான் ஒரு அப்பாவை பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என் பிள்ளை நீ தானே முக்கியம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. சரி சரிப்பா. வள்ளி இங்க இருந்து போயிடு ராஜா. அது இல்லை, நான் சொல்றேன்ல, நீ போ. இல்லை வள்ளி, அது நீ போ. வள்ளி போயிடு. இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு போ. அங்க என்னமா சத்தம்? ஒன்றும் இல்லை அங்கிள், ஃபோனில் சிக்னல் கிடைக்கல, அதனால தான். என்ன வள்ளி இது? உன் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எப்படி நடந்துக்கிட்ட? எப்படி? இங்க இருந்து போயிடு ராஜா, ப்ளீஸ். உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். நீ இல்லாம எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எனக்கு நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. நீ என் கூட இருந்து உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால இதை தாய்க்கவே முடியாது. போயிடு, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. இப்போ நான் இங்கேருந்து போகணுமா? நிஜமாவே நான் போகணுமா? நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களோட நாம இல்லாமல் கூட போயிடலாம். அதுவே அவங்க கஷ்டத்துலையும் குழப்பத்துலையும் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு போக முடியும்? நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. எப்போ நீ என் கூட இருக்கும்போது சேஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொன்னியோ அப்போவே லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மேடம், என்ன நான் சொல்றதுக்கு மேடம், கமிஷனரை பார்க்கணும். உள்ள ஃபர்ஸ்ட் டேபிள்ல போய் பாரு. சார் கமிஷனரை பார்க்கணும் சார். சார் சார் கமிஷனரை பார்க்கணும் சார். அதெல்லாம் பார்க்க முடியாதியா சார்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். புதன்கிழமை மனு வாங்குவாங்க. அன்னைக்கு உங்கள் பிரச்சனையை மனுவாக எழுதி கொண்டு வந்து கொடுங்க. சார் இவங்க ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்.
லெக்சரர் மர்டர் கேஸ் விஷயமா கமிஷனரை பார்த்து பேசணும் சார். நேற்று கும்பலா கோஷம் போட்டாச்சுல்ல, தனியா கமிஷனர் பார்த்து என்ன பண்ண போறீங்க? சார் கொலை நடந்தப்போ இவங்க அங்கே தான் இருந்தாங்க சார். விட்னஸா? ஆமாம் சார். எதுவா இருந்தாலும் இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க. அவர் அந்த கேஸை ஃபைல் பண்ணி கமிஷனருக்கு அனுப்புவார். சார் கமிஷனை பார்த்து கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டிய விஷயம் இருக்கு சார். யோ அதான் சொல்றாங்கல்ல, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. கிளம்பியா முதல்ல. சார் கமிஷனர் பார்க்காம நாங்கள் போக மாட்டோம் சார். என்ன பண்ணுவேன் சார் உங்களை மாதிரி ஆளுங்களால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்கியா நீ? சார் பிரச்சனை இல்லை சார், ஒரு கும்பலை இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு துரத்துட்டு இருக்காங்க. என்னையா கும்பல் அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு. யோ முத்துக்குமாரே, உங்களை அனுப்பியா வழியா முதல்ல. ஓ ஸோ நீங்களும் எஸ்கி முத்து ஆளுங்க தானே? தைரியம்தான் இந்த அளவுக்கு எசக்கி முத்துவை பெரிய ஆளாக்கியிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு சவுத்தில் சிங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ எழுதியிருக்கிறத வச்செல்லாம் காமராஜ் கேஸை ஓப்பன் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அதை அவன் ஈஸியாக உடச்சிருவான். அது அவனுக்கும் தெரியும். பின்னையே அவன் உங்களை விரட்டான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவனோட ஈகோவை டச் பண்ணியிருக்கீங்க. அவனை எதிர்த்து சாதாரணமாக புகார் கொடுத்து அவங்க ஜாதிக்காரனையே கொண்டவன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் நோண்டி பார்த்துருக்கீங்க. சும்மா விடுவானா? சாமி படம் பார்த்துருக்கீங்களா சார்? அதில் பெருமாள் பிச்சைன்னு ஒரு வில்லன் கேரக்டர் வரும். அது இவனை ரோல் மாடலாக வச்சு தான் அரி எடுத்தார்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வேணால் யாருக்கும் தெரியாமல் ஈஸியாக கொண்டுடலாம். ஆனால் நிஜத்தில் அது முடியாதே. கருப்புசாமி கொஞ்சம் உள்ளே வாங்க. சார் உங்களை நம்பி தான் இருக்கோம் சார். ஓகே அம்மா, நீ எழுதுன அந்த ப்ராஜெக்ட் நோட்டை கொண்டாந்து என்கிட்ட கொடுமா. என்னால் என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன். சார் ஓகே சார். நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு ஆர்ம் செக்யூரிட்டி கொடுங்க. ஒரு கன் 2 புல்லட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா பின்னாடி ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு பிரச்சனை வரும். ஓகே சார். முத்துக்குமார கூட வச்சுக்கோங்க. ஓகே சார். எதுக்கும் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா எதிரிங்க மோசமானவங்க. ரைட். ஓகே அம்மா, என்னோட சொந்த விருப்பத்தில் தான் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கேன். எனக்கும் எசக்கி முத்துவை பிடிச்சி உள்ளே போடணும் தான் ஆசை. பார்க்கலாம், லெட்ஸ் ட்ரை. டேய் அண்ணன் சொன்னாரே அவன் போறான்டா. என்னடா அண்ணே நம்ம தேடுற பையனை பொண்ணி பார்த்துட்டேன். ஏய் எந்த இடத்துலடா? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. ஃபாலோ பண்ணினே இரு. முடிஞ்சா சுத்து போடு. நான் வந்துனே இருக்கேன். ஏய் ஃபயரிங் ஆர்டர் இருக்கு, பிரச்சனை பண்ணாமல் ஓடி போயிருங்க. அண்ணே போலீஸ் பிரச்சனை வந்தனே. ஒரு வாட்டி போலீஸுக்கு பயந்து விட்டதே அசிங்கமா போச்சுடா. முதல்ல அவங்க 2 பேரையும் போடுறா, தடுத்தா போலீஸையும் போடுறா. வேடா போலீஸே, இது பெரிய பிரச்சனை, தேவலா தலையிடாத, ஓடிப்போ. போறா போறா அவன. ஓடுறா
யாரும் இந்த சந்துக்குள்ளே வர முடியாது. பில்லருக்கு நடுவில் சிக்கிடுச்சு. போயிடலாம். ச்சே! அவங்கள பற்றி எனக்கு தெரியாதுங்க. பாஸ்கர்னு ஒருத்தன் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேன் சார். அவளுக்கு என் மனசுக்குள்ளே தாஜ்மஹால் கட்டி வச்சுருக்கேன் சார். ஆனால் அவங்க அப்பா அம்மா ஏஞ்சம்பாக்கத்தில் கட்டி முடிக்காத பில்டிங்கை தங்க வச்சுருக்காங்க சார். மனசு வலிக்குது சார். காலையில் கூட ஒரு தப்பா போய் சைட் அடிச்சுட்டு வந்தேன் சார். நான் இருக்கேன்ல, ப்ளீஸ் கண்ட்ரோல் யோர் செல்ஃப். நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுற. இந்த கமிஷனர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே? பையனா பொண்ணா? பையன்தான். ஏங்க யாரோ வந்திருக்காங்க பாருங்க. வா 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 ஏய், வா ஏன்? சொல்றேன். வா என்னாச்சு? சொல்றேன்ல. யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, சாப்பாடு கொடுத்து இந்த வெயில கூட்டிட்டு வந்துட்டு இப்ப திரும்ப போகணும்னா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வா. அப்போ பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அவளை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய் கொளுத்துறா. வேணாம் தம்பி. ஆட்டோ. நீங்க எங்க போறீங்க? எல்லாம் நான் வந்து சொல்றேன். என்ன பண்றீங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. போகணும். ஆனா அடியார் பொண்ணுண்ணே. சரிங்க. மாசமா இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துண்ணே. சரி சார். இதை வச்சுக்கோ, பார்த்து பத்திரமா போ. எல்லாத்தையும் நான் வந்து விவரமா சொல்றேன். சரியா? கண்டிப்பா பாடியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. நீங்க எல்லாரும் அங்க நில்லுங்கடா. ஓகேண்ணா. ஐயோ